Good morning. Good morning. Good morning. Today, I am going to administer a platelet-rich plasma injection to the tendo Achilles, that is the heel cord tendon of this lady. She's sitting in front of me. I will ask her to introduce herself and we will learn about her symptoms from her. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் சித்ரா ராஜகோபாலன். ஏஜ் 48. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, எனக்கு கால் ப்ராப்ளம். காலை தவிர வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. கால் அந்த கீழ அந்த ஆங்கிள் ப்ராப்ளம் தான் எனக்கு. எவ்வளவு நாளா இருக்கு? இது ஒரு 6 இயர்ஸ், 2016ல இருந்து இருக்கு கிட்டத்தட்ட. அப்ப ஸ்டார்ட் ஆச்சு பெயின். அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அக்ரிவேட் ஆகி ஃபுல்லா என்னால இப்ப சுத்தமா கால் நடந்தாலே அப்படியே ஒரு வலி, வீக்கம். ஒரு கால்ல இருந்த ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து என்னோட லெஃப்ட் சைடு ஆங்கிள்ல இருந்தது. அப்புறம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ரைட் ஹேண்ட் சைட்லயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த பெயின். என்ன ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? ட்ரீட்மெண்ட் வந்து அக்குபஞ்சர் ட்ரை பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் சும்மா ஆயில் அப்ளை பண்றது, அது மேல அந்த ஆத்துல இருக்க அந்த பாம் அதெல்லாம் அப்ளை பண்றது, கொஞ்சம் வெந்நீர்ல உப்பு போட்டு காலை வச்சுக்கிறது, அப்புறம் அந்த ஐஸ் பேக். பிசியோதெரபி பண்ணல? பிசியோதெரபின்னு பண்ணல. என்ன வந்து எப்ப பார்த்தல அதுக்கு அப்புறம் பிசியோதெரபி சொன்னேன். I think 1 year, 1.5 years back. 2 years இருக்கும். 2 years. 11-23. அதான் 1.5 years. ஏன்னா 220 you saw me in 2023. ஆமா. அப்போ வந்து நீங்க எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தேன். 1 வீக்குக்கு கொஞ்சம் அந்த பெயின் கில்லர் மட்டும் கொடுத்துட்டு எக்ஸசைஸ்லாம் இது பண்ணி. ஸோ எக்ஸசைஸ்லாம் ரெகுலரா நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். பெயின் இல்லாம இல்லைன்னு சொல்ல முடியாது. பெயின் இருந்தது. எக்ஸசைஸ் பண்ணாலுமே அந்த ஒரு பெயின் அப்ப. பிசியோதெரபி ட்ரை பண்ணீங்க? பிசியோதெரபி நான் பண்ணி பெயின் வந்து ஆக்சுவலி ரெடியூஸ் ஆச்சு. பட் பேரபிள் பெயினா தான் இருந்தது. ரொம்ப அன்பேரபிள் பெயின் மாதிரிலாம் இல்ல. பட் எனக்கு என்னன்னா என்னால வாக்கிங்லாம் என்னால அது பண்ண முடியல. சோ இன்னைக்கு வந்து எதுக்காக வந்திருக்கீங்க? இன்னைக்கு அந்த பிஆர்பி இன்ஜெக்ஷனுக்கு வந்திருக்கேன் நாங்க. ஓகே. பிஆர்பி இன்ஜெக்ஷன் பத்தி தெரியுமா? இல்ல, அத பத்தி அவ்வளவு நாலேஜ். பிஆர்பினா வந்து உங்க பிளட்ல இருந்தே எடுக்கிறது. நீங்க ஏற்கனவே பிளட் கொடுத்தாச்சு, 2 கையில இருந்து எடுத்தாச்சு பிளட். 30 ml பிளட் எடுத்திருப்பான். அதுல இருந்து பிளேட்லெட்ஸ் பண்றது. பிளேட்லெட்ஸ்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் செல். பிளேட்லெட் ஒரு அணு. அது கிளாட்டிங்காக ரெஸ்பான்சிபிள். பட் அது கிளாட்டிங்கை தவிர மற்ற ஆக்டிவிட்டி, ஹீலிங் ஆக்டிவிட்டி, அது ஹீலிங் பண்ணும். ஸோ எங்கெல்லாம் டிஷ்யூ டேமேஜாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து க்ரோத் ஃபேக்டர்ஸ் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணும். அப்போ அதனால வந்து இந்த டிஷ்யூஸ்லாம் வந்து ரிப்பேர் ஆகும். உங்களுக்கு ஏன் இது டேமேஜ் ஆகிருக்குன்னா வந்து உங்களுக்கு எந்த இன்ஜுரியும் இல்லை, நீங்கள் ஸ்போர்ட்ஸ்மேனும் இல்லை. ஆனால் இப்படி இல்லாமலேயே கூட நம்ம மெட்டபாலிசம், உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த சாப்பிட்ற பொருட்களை ஜெரிச்சு அப்புறம் ஜீரணம் பண்ணி அதுலேருந்து வர பேர் தான் வந்து மெட்டபாலிசம். அது உங்களுக்கு வந்து ட்ரைகிளிசரைட்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னீங்க. 186 வெரி ஹை. உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். இது வந்து ஒரு சைலண்டாக வருது. ஸோ அந்த மெட்டபாலிசம் வந்து இனிமேல் இப்போ நேற்றுக்கு தான் வந்திருக்குங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம், அதை ரெக்டிஃபை பண்ணோம். ஸோ த்ரூ டயட் அது நான் அப்புறமா சொல்லி தருவேன். இன்னைக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டுருணும். இந்த டெண்டன், இந்த கண்டிஷனுக்கு வந்து இதோட கண்டிஷனோட பேர் வந்து டெண்டினோபதி. ரகுபதி, சீதாபதி மாதிரி டெண்டினோபதி. டெண்டன், அந்த டெண்டன் கெட்டு போயிருக்கு. தசை நாருக்குள்ள இருக்கிற நாரெல்லாம் வந்து கிழிஞ்சிருக்கு. அந்த கிழிதலுக்கெல்லாம் வந்து இது நான் இப்போ இந்த பிளேட்லெட்ஸ் போடுறேன் இல்லையா, அது ஊட்டச்சத்து, க்ரோத் ஃபேக்டர்ஸ், அதை சீர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இன்ஜெக்ஷனை வந்து ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கலாம். ஸோ இன்னைக்கு எப்படி போறதுன்ட்டு பார்ப்போம். இன்னைக்கு வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு மெஷின்லாம் வச்சிருக்கேன்ல. என்ன மெஷின் அது? அந்த பிளாஸ்மா. அது இருக்கு. அது பக்கத்துல இன்னொரு மெஷின், ஸ்கேனிங் மெஷின், அல்ட்ராசவுண்ட். அது வழியா பார்ப்போம். உங்க கண்ணுக்கு நேரையே வந்து அது தெரியும். அப்படியே ஒத்த கண்ணால் பார்த்தேன்னா அங்க ஸ்கேன்ல பார்க்கலாம் அந்த ஊசியை. அது வழியா கரெக்டா வந்து அந்த டெண்டனுக்குள்ள போட்டு அந்த பிளாஸ்மா இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கோம். 15 minutes ஆச்சு. அதை இன்ஜெக்ட் பண்ண போறோம். சரியா? ஓகே. இந்த ப்ரொசீஜர் முடிஞ்ச அப்புறம் திரும்பி உங்கள்கிட்ட பேசுறேன். தேங்க்யூ. பை. Thank you, doctor. Great. I am marking the point of entry. The patient is lying prone. Patient is lying prone.
And this is the ultrasound machine, and I will be using this linear probe. It has been set to MSK, and here at the point of, this is the point of insertion of the needle. The PRP is prepared here. PRP inga. So PRP is here. Two vials of PRP is there. This has been spun twice to get optimum concentration. How many times concentration of platelet? 2 spins, sir. 2 spin will give you 5 times concentration. 5 times number. 6 times. 6 times concentration From the baseline. So it will be at least the platelet number in the gut. Nowadays, the dose of platelets is very important. Many clinics don't pay attention to the dosage. For any PRP shot, for a joint or a tendon like this, the number of platelets which is desirable, minimum number of platelet which gives the maximum response is 1 million platelets per cubic milliliter of blood, or 10 billion platelets per liter of blood. So this one will meet the requirement. So when you go to a PRP provider, you should be aware of these things. And when you inject PRP, instead of doing it blindly, it's better to be given under ultrasound guidance, and that's what we have got here. So this is lignocaine. Through a small injection, I will be infiltrating. It's inside the tendon. Raju சொன்ன the bone இருக்கு, அதுக்கு மேல tendon இருக்கு. ஆமா. Okay. இந்த வருது நீடலா. See the injecting. Okay. உள்ள போறது இல்ல அது. So that was an ultrasound guided injection of PRP into the tendo-Achilles of both sides. If you or your family members are also suffering from heel pain, that is pain at the back of the heels, it may be due to this condition of degeneration of the tendo-Achilles. If physiotherapy, including stretching, has not helped you after a prolonged period also, then a PRP injection or a platelet-rich plasma injection will help. If you found this video informative, pass on this video, share it with your friends and relatives. Like this video, subscribe to my channel. I'll see you in the next video. Bye.